வணக்கம் கும்பராசினியர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான். கும்ப ராசியில பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க, மத்தவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனா கடந்த கொஞ்ச காலமா நீங்க படாத கஷ்டம் இல்ல, சந்திக்காத அவமானம் இல்ல, எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கேத்த பலன் கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கை எப்போதான் மாறும் அப்படின்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியோட தான் நான் வந்திருக்கேன். குறிப்பா இந்த மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எத்ததின் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வரப்போறது யாரு, உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் யாரு அப்படிங்கறத பத்தி தான் நாம ரொம்ப விரிவா பேச போறோம். இதை கேட்ட உடனே உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். யார் அது, நமக்கு உதவி செய்ய யார் வரப்போறா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு பெருசா உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களை சுத்தி இருந்தவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. தனிமரமா நின்னு போராடிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மார்ச் 18க்கு மேல ஒரு புதிய கதவு திறக்க போகுது. அந்த கதவு தட்ட போற நபர் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறாரு. இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயமெல்லாம் நடக்கவே நடக்காது, என் தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு முடங்கி போயிருந்தீங்களோ அந்த நடக்காத விஷயம் இப்ப நடக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், கனவுகள் புதைஞ்சு கிடக்கும். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்ல இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா தூங்கணும், தொழில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், குடும்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேரணும், இப்படி பல ஏக்கங்களோட ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லதை கொண்டு வராதான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். ஆனா கிரகங்களோட நிலைப்பாடு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், உங்க வீடு தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் வெறும் கையோட வரப்போறது இல்ல, உங்க தலைவிதியை மாத்த போற ஒரு பெரிய பொக்கிஷத்தோட வரப்போறாரு. அவர் கொண்டு வர போறது பணமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி போயிரும். யாருமே நமக்கு இல்லையேன்னு கண் கலங்கி நின்ன உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒரு சக்தி வரப்போகுது. இவ்வளவு நாளா உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அப்படி ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த புதிய நபர் யார் அப்படிங்கறத நீங்க ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அவர் உங்களுக்கு முகம் தெரிஞ்சவரா இருக்கலாம், இல்ல இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புது முகமா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வாழ்க்கையில நுழையிற விதம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அந்த உதவி உங்களுக்கு தேடி வரும். சில சமயம் கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து உதவி செய்வாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது 100க்கு 100 உண்மை அப்படிங்கறத நீங்க சீக்கிரமே உணருவீங்க. உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு செய்ய யாராவது முன் வரலாம், இல்ல உங்க திறமைக்கு ஏத்த ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியலாம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப விடிவு காலம் பிறந்துருச்சு. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து பலன் கிடைக்க போற நேரம் இது. அதனால இனிமே கவலைப்படுறதை விட்டுட்டு வரப்போற அந்த நல்ல மாற்றத்தை ஏத்துக்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. உங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க. மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதே நடக்கும்னு முழுசா நம்புங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நேர்மறையா சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ உங்களுக்கு முழுமையான பலன்களை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த மார்ச் 18 அப்படிங்கிற தேதி உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமைய போகுது. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். வீட்டுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ தடங்கள் இல்லாம நடக்கும். இது எல்லாமே அந்த ஒரு நபரோட வருகைக்கு அப்புறம் ரொம்பவே வேகமா நடக்கும். அவர் வந்த பிறகு உங்க சிந்தனையே மாறி போகும். உங்களுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள வரும். இது வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்ல, கிரகங்களோட அமைப்பு அப்படி ஒரு வலுவான நிலையில இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையா இருங்க, உங்க கடமையை சரியா செய்யுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது எல்லாமே தானா நடக்கும். அந்த நேரம் இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அந்த மார்ச்
18க்காக காத்துருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மூலமா நீங்க அடைய போற வெற்றிகள் ஏராளம். அத பத்தி நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அல்லும் பகலும் தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் இந்த பண நெருக்கடி உங்களை ரொம்பவே அழுத்தி இருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்சதுக்கு அப்புறம் உங்க பண வரவுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களை ஏமாத்துனவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தர மாட்டேன்னு இழுத்தடிச்சவங்க எல்லாரும் அவங்களாவே வந்து பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து இந்த பண பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தைரியம். இனிமே நம்ம உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா பதிய போகுது. இவங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு பின்னாடி பேசினவங்க, உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி நிற்க கூட பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்க போகுது. நீங்க செய்யற தொழில்ல இல்ல நீங்க பாக்குற வேலையில இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் தவிடுபொடியாகி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு கிடைக்கலாம். இல்ல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு புது யோசனை கிடைக்கலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட உண்மையான திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வர்ற நேரம் இது. இத்தனை நாளா உங்க திறமைய முடக்கி வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் இப்போ விலகிடுச்சு. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். உங்க மனசுல ஒரு நிம்மதி வரும்போதே உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா மாறிடும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல மருத்துவ உதவி, சரியான தீர்வு அந்த நபர் மூலமா கிடைக்கலாம். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள்லாம் மறைஞ்சு எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிற ஒரு காலகட்டம் இது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. பிள்ளைங்க வழியில நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும். அவங்க படிப்புலயோ இல்ல கல்யாண விஷயத்திலயோ இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடி வரும். இது எல்லாமே ஏதோ மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுதான் நிஜம். நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்க கண் முன்னாடி நடக்க போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வரப்போற அந்த நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். ஏதோ ஒரு ரூபத்துல அந்த உதவி வரும்போது அதை சந்தேகப்படாம ஏத்துக்க பழகுங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேளுங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஈஸியா கணிச்சிருவீங்க. அந்த உள்ளுணர்வு இப்போ உங்களுக்கு ரொம்பவே வழிகாட்டும். இத்தனை நாளா நீங்க சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாளா அமைய போகுதுன்னு உறுதியா நம்புங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால எப்பவுமே நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபரை வரவேற்க உங்க மனசையும் உங்க வீட்டையும் தயாரா வச்சுக்கோங்க. நிறைய பேரு சொந்த வீடு வாங்கணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். முன்பணம் கொடுத்திருப்பீங்க. ஆனா மீதி காசு ரெடி பண்ண முடியாம ரொம்பவே திண்டாடி இருப்பீங்க. இல்லனா கட்டின வீட்டை விற்க முடியாம வாங்க ஆள் வராம ரொம்பவே மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. இந்த மார்ச் 18க்கு மேல உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபரு இந்த சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அவர் கொண்டு வர போற ஒரு சின்ன தகவல் இல்லைன்னா உதவி பல வருஷமா முடங்கி கிடந்த உங்க சொத்து விவகாரங்களை ரொம்ப சுமூகமா முடிச்சு வைக்கும். நடக்கவே நடக்காது, இந்த இடம் கைவிட்டு போயிடுச்சுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. இதை நீங்க உங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இவங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்திருக்கும். நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ண நினைச்சா அதுல எப்படி மண்ணள்ளி போடலான்னு திட்டம் போடுற ஆட்கள் மத்தியில தான் நீங்க இத்தனை காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அவங்க வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த நேரம் உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் காணாம போய் நாமளும் சாதிக்க பிறந்தவங்க தான் அப்படிங்கிற மிடுக்கு உங்க நடையிலையும் பேச்சிலையும் வரப்போகுது. இதுக்கு முழு காரணம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுறதும்
அந்த நபர் கொடுக்க போற ஒரு பெரிய ஊக்கமும் தான். எமனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலை உங்களை சரியா தூங்க விடாம பண்ணியிருக்கும். ஆனா இனிமே ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு நல்ல தோள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா, வழிகாட்டியா, இல்ல ஒரு குருவா கூட அமையலாம். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வேதவாக்கா இருக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளிப்போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு, குலதெய்வ கோவிலுக்கு அந்த நபர் மூலமா நீங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. தெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நீங்களே சீக்கிரத்துல உணர ஆரம்பிப்பீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பெரியவங்க வாக்கு இப்போ உங்க வாழ்க்கையில அப்படியே உண்மையாக போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல காலத்தை வரவேற்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ரொம்ப வருஷமா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு, இல்ல பாக்குற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். நீங்க எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க, ராப்பகலா முழிச்சு வேலை பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான அங்கீகாரத்தை வேற யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, சம்பளம் பத்தலையேன்னு ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு சின்ன தகவல் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோட உங்களை தேடி வரப்போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் மந்தமா இருக்கு, போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அவர் ஒரு பெரிய வாடிக்கையாளரா வரலாம், இல்ல உங்க தொழிலை தூக்கி நிறுத்துற ஒரு வழிகாட்டியா கூட வரலாம். நஷ்டத்துல மூடிடலாம்னு நினைச்ச உங்க தொழில் இனிமே கொடி கட்டி பறக்க போகுது. எகலியான வயசுல பிள்ளைங்களை வச்சுட்டு வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற பெத்தவங்களுக்கு இது ரொம்பவே ஆறுதலான நேரம். எத்தனையோ இடத்துல ஜாதகம் கொடுத்து பார்த்திருப்பீங்க, எல்லாம் கூடி வர்ற மாதிரி கடைசி நேரத்துல தட்டி போயிருக்கோம். என்னடா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா, ஏதாவது செய்வினையோ இல்ல தோஷமோ இருக்கான்னு கோயில் கோயிலா ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் மூலமா உங்க பிள்ளைங்களுக்கு ஏத்த ஒரு அருமையான வரன் அமைய போகுது. ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சொந்த பந்தம் எல்லாம் கூடி நின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் அந்த விசேஷத்துல ஒண்ணு சேருவாங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற புது உறவு உங்க குடும்பத்தோட அந்தஸ்த ஒரு படி மேல தூக்கி நிறுத்த போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இது வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா போயிருமோன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்ச உங்களுக்கு இனிமே நாம எடுக்கிற முடிவு தான் சரின்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் வரப்போகுது. உங்களுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த நபர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாரு. யாரு என்ன குறை சொன்னாலும் அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம உங்க இலக்க நோக்கி நீங்க ரொம்ப வேகமா முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய ஈர்ப்பு வரப்போது. 4 பேர் நின்னு உங்க பேச்ச கேக்குற அளவுக்கு உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட ஒரு ஆளுமை திறன் வளரப்போகுது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் மரியாதையும் கிடைக்க போகுது. கும்ப ராசிக்காரங்க பொதுவாவே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இனிமே உருவாக போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சு. இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். இது வரைக்கும் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சு யாருமே நமக்கு இல்லையேன்னு தனிமரமா நின்னு அழுதுருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்காம தூத்தி பேசினது உங்க மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த புதிய நபர் உங்க மேல விழுந்த பழிச்சொற்களை எல்லாம் தொடச்சி எறிய போறாரு. உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் அவங்களாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நியாயத்தின் பக்கம் நிக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இத்தனை காலமா கிடைக்காத அந்த நீதியும் நியாயமும் இப்போ முழுசா கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த பஞ்சாயத்துகள், கோர்ட் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனையில இருந்தும் உங்களை சுலபமா வெளியே கொண்டு வந்துரும். இனிமே எந்த வம்பு தும்புக்கும் நம்ம போக வேண்டாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியா போயிட்டு இருந்தவங்களுக்கு தேடி நன்மைகள் நடக்க போகுது. இதிடி அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கான்னு இது வரைக்கும் நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த அதிர்ஷ்ட தேவதை இப்போ உங்க வீட்டு கதவை தட்ட காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபமா திரும்பி வரப்போகுது. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு காத்துக்கிட்டு இருக்கு.
அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வரலாம், இல்ல முடங்கி கிடந்த ஒரு பழைய முதலீடு திடீர்னு லாபத்தை கொடுக்கலாம். இந்த பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரியத்தை, அதாவது குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் இல்லைன்னா எளியவங்களுக்கு செய்ய வேண்டிய அன்னதானம்னு எதையாவது ஒன்ன செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் குடிக்கொள்ள போகுது. உங்க வறுமை எல்லாம் விலகி உங்க குடும்பம் செழிக்க போற காலம் இது. உங்க வீட்ல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவ போகுது. அடுப்படியில இருந்து வரவேற்பறை வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு புது வெளிச்சம் தெரிய போகுது. எங்க மனசுக்குள்ள எத்தனையோ கனவுகள் முடங்கி கிடக்கும். யார்கிட்டயும் சொல்ல முடியாம சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீங்களே உங்களுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க அந்த ஆசைகள் எல்லாம் இப்போ உயிர் பெறப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதை செஞ்சா நமக்கு லாபம், எதை செஞ்சா நஷ்டம்னு ரொம்ப சுலபமா கணக்கு போட்டுடுவீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு விழப்போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அந்த நபர் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவாரு. அதனால இனிமே நீங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க வாழ்க்கையோட லகாம் இப்ப உங்க கைக்கு வந்துருச்சு. நீங்க நினைச்ச திசையில உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு தடையும் இல்லாம கொண்டு போக போறீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா நிக்குது. அதனால எந்த கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட வரப்போற இந்த நல்ல காலத்தை அனுபவிக்க தயாராங்க. எவ்வளவுதான் வெளியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க காட்டினாலும் ராத்திரி ஆனா போதும் உங்க தலையணைக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள், இதையெல்லாம் யார்கிட்டயாவது கொட்டி தீர்த்துட மாட்டோமான்னு உங்க மனசு ரொம்பவே ஏங்கி போயிருக்கும். ஆனா உங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட அங்க யாருக்கும் நேரம் இருந்திருக்காது. அப்படி ஒரு இருட்டான தனிமையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரப்போற அந்த புதிய நபர் ஒரு பெரிய வெளிச்சமா, ஒரு பெரிய ஆறுதலா அமைய போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்ச பிறகு உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் அப்படியே இறங்கிடும். அவர் உங்களுக்காக பேசுவாரு. உங்க கஷ்டங்களை தன்னோட கஷ்டமா நினைச்சு தோள் கொடுப்பாரு. பல வருஷமா நிம்மதியான தூக்கம்னா என்னன்னே தெரியாம தவிச்ச உங்களுக்கு இனிமே எந்த கவலையும் இல்லாம ஒரு ஆழமான தூக்கம் வரப்போகுது. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமா குடிகொள்ள போகுது. சில நேரங்கள்ல உங்களுக்கு தோணி இருக்கும், நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த துரோகமும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு நினைச்சு ஒரு கட்டத்துல சாமி கும்பிடுறதையே நீங்க விட்டுருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போறதையே பல கும்ப ராசிக்காரங்க முழுசா நிறுத்தி இருப்பீங்க. ஆனா உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் இப்போ பலன் கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த புதிய நபர் வேற யாரும் இல்ல, நீங்க மனசார நம்புற அந்த தெய்வத்தோட மறு உருவமா தான் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போறார். அவர் மூலமா உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த திருஷ்டி, கண்ணீரு, தோஷங்கள் எல்லாம் முழுசா விலகிட போகுது. நீங்க பல வருஷமா போக முடியாம தள்ளி போன உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாரு. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்க போகுது. காலையில எந்திரிச்சு வாசல் தெளிக்கும் போதே உங்க மனசுல ஒரு இனம் புரியாத நிம்மதியும் தெய்வீக சக்தியும் ஊடுருவறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. ஒரு மனுஷனுக்கு பணமும் காசும் வசதியும் மட்டுமே முழு சந்தோஷத்தை கொடுத்துறாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நிம்மதி வேணும். அந்த நிம்மதியை தேடிதான் இத்தனை காலமா நீங்க ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த ஓட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. நீங்க எந்த காரியத்துல கை வச்சாலும் அதுல இனிமே வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலத்தை வரவேற்க நீங்க முழு மனசோட தயாரா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன குறை சொன்னாலும் இனிமே அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உங்க இலக்கு, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தோட சந்தோஷம், இத பத்தி மட்டும் சிந்திங்க. உங்களுக்கான அந்த ஒரு விடிவெள்ளி இப்போ வானத்துல தோன்றிடுச்சு. உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தி அமைக்க போற அந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற அற்புதங்களை நீங்க உங்க கண்குளிர பார்க்கத்தான் போறீங்க. உங்களுக்காக அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்க நல்ல தலையெழுத்து இப்ப முழு வீச்சுல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால முழு நம்பிக்கையோட இருங்க. உங்க வீட்ல இனிமே சந்தோஷ மழை பொழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே எத்தனையோ துரோகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரியா மாறி சொத்துக்காகவோ இல்ல சின்ன சின்ன தலைக்கணத்துக்காகவோ உங்களை வீதியில நிக்க வச்ச கதையெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடுவாயிருக்கும். ரத்த பந்தம் தானே, விட்டு கொடுத்து போவோன்னு நீங்க எவ்வளவோ இறங்கி போயிருந்தாலும் அவங்க உங்களை ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க.
ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் இந்த சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் எல்லாம் மாத்தி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போறாரு. இது வரைக்கும் உங்களை சுப காரியங்களுக்கு கூப்பிடாதவங்க, உங்களை ஒரு ஓரமா நிக்க வச்சவங்க எல்லாரும் இனிமே நீங்க இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க கூடாதுன்னு உங்களை தேடி வந்து முதல் மரியாதை செய்ய போறாங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. ஏன்னா அந்த நபர் கொண்டு வர போறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, இழந்த உங்க மானத்தையும் மரியாதையும் திரும்ப கொடுக்க போற ஒரு பெரிய ராஜயோகம். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரியே நடிச்சு உங்க முதுகுல குத்துற ஆட்கள் உங்க சுத்து வட்டாரத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. உங்க வளர்ச்சி அவங்களுக்கு கண்ணுறுத்தலா இருக்கும். ஆனா இனிமே அவங்களால உங்க முடிய கூட அசைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பாருன்னா அந்த நபர் செயல்பட போறாரு. உங்க தொழில்ல யாராவது சதி செய்ய நினைச்சாலோ இல்ல உங்க குடும்பத்தை பிரிக்க யாராவது திட்டம் போட்டாலோ அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பெரிய கவசமா நின்னு காக்க போகுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சிட்டுருங்க. பல வருஷமா நீங்க நினைச்சு ஏங்கி போன ஒரு விஷயம், அதாவது உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தின கவலை இப்ப முழுசா தீரப்போகுது. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சு படிப்புலயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி ஒரு பெரிய உச்சத்தை தொட போறாங்க. பெத்தவங்களா நீங்க அவங்கள பார்த்து பெருமைப்படுற நிமிஷம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. ஏன்னா மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க கண் முழிச்சு பார்க்க போறது ஒரு ரொம்ப அழகான புது உலகத்தை. அந்த நபர் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சு அடுத்த வினாடியே ஒரு பெரிய நல்ல அதிர்வலை உங்க வீடு முழுக்க பரவ போகுது. இருண்டு போன உங்க வீட்டுல ஒரு பெரிய அகல் விளக்கு ஏத்துன மாதிரி ஒரு வெளிச்சம் வரப்போகுது. இத நீங்க அனுபவிச்சு உணரும் போது உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த அபரிமிதமான சந்தோஷத்தை உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குதுன்னு அகங்காரம் படாம ரொம்ப அடக்கமா வந்த வழிய மறக்காம இருங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அந்த குணம்தான் உங்களை இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த நபர் மூலமா நீங்க அடைய போற பெரிய பெரிய வெற்றிகளை ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க. உங்களுக்கான காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டா மாறப்போகுது. ரொம்ப நாளா வெளியூர் போய் பொழப்பு தேடணும் இல்ல வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு எத்தனையோ கனவுகளோட காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது ஏதோ ஒரு வகையில தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். கையில இருந்த காசை எல்லாம் செலவு பண்ணிட்டு இனிமே நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது, நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான்னு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபர் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்க வெளியூர் பயணத்துக்கான எல்லா தடைகளும் பனி மாதிரி விலக போகுது. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சு நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு ரொம்ப சுலபமா போய் சேர போறீங்க. உள்ளூர்ல உங்களை மதிக்காதவங்க இவன்லாம் என்னத்தை சாதிக்க போறான்னு ஏளனமா பேசினவங்க மத்தியில நீங்க ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய நிலைமையில உட்காந்து அவங்களை ஆச்சரியப்படுத்த போறீங்க. நீங்க உழைக்க போற அந்த புது இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் நல்ல வருமானமும் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க திறமைக்கு சரியான தீனி போடுற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. குடும்பத்துல ஏதோ குலதெய்வ குத்தம் இருக்கு, அதனாலதான் எந்த நல்ல காரியமும் தடையின்றி நடக்க மாட்டேங்குதுன்னு பல பேர் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. நீங்களும் இத நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. காசு பணம் கையில இல்லாததுனால குலதெய்வ கோவிலுக்கு போய் செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை கூட பல வருஷமா தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளியும் வேண்டாம். உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபர் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை குறைகளையும் நீக்க போற ஒரு பெரிய வழிகாட்டியா செயல்பட போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில வந்த அடுத்த சில நாட்கள்லயே நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க சொந்த பந்தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போய் வருஷக்கணக்கா முடங்கி கிடந்த அந்த நேர்த்தி கடனை ரொம்ப விமர்சையா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. வீட்டுல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்ச நிலைமை உருவாக போகுது. காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தானா வரப்போகுது. எப்பவுமே உங்களை குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் உங்க சுத்து வட்டாரத்துல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற ஆட்கள் மத்தியில தான் நீங்க இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. எப்பவுமே உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க வாயாலேயே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேச வைக்க போற நேரம் இது. உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சுபகாரியம் நடக்க போகுது. அந்த விசேஷத்துல நேத்து வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் தலை குனிஞ்சு வந்து உங்க முன்னாடி நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
உங்களோட பொறுமையும் நீங்க இத்தனை நாளா சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தான். அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. கும்ப ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க, மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. அந்த நல்ல குணத்துக்கு இப்போ கடவுள் ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறாரு. உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரம் இப்போ முழுசா இறங்கிடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கண் முன்னாடி நிஜமா மாறப்போகுது. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம வரப்போற இந்த நல்ல மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்க தயாராயிருங்க. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க முகமூடியெல்லாம் இப்போ ஒன்னொன்னா கிழிய போகுது. இத்தனை காலமா உங்க நல்ல மனசை பயன்படுத்தி பல பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. நீங்களும் பாவம் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கேட்க முடியாம, கேட்டா நம்மள கெட்டவங்கள ஆக்கிடுவாங்களேன்னு பயந்து போய் ஒதுங்கி இருந்திருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்க போற அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போறாரு. இத்தனை நாளா உங்களை ஏமாத்தினவங்க, உங்ககிட்ட இருந்து பலன்களை அனுபவிச்சவங்க எல்லாம் இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்க பயப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்ப ரொம்ப வலுவா இருக்கு. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு வர வேண்டிய பணம், பொருட்கள் எல்லாம் தானா வந்து சேரும். கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க குடும்பத்தை ரொம்பவே ஆட்டி படைச்சிருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல காரணமே இல்லாம சண்டை வர்றதுன்னு எத்தனையோ மன உளைச்சல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு எல்லாம் உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சொந்தமா ஒரு வண்டி வாகனமாவது வாங்கணும்னு பல பேருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா கையில காசு சேரும் போதெல்லாம் வேற ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த ஆசையை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா மார்ச் 18க்கு மேல உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே உயர்ந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாகனத்தை வாங்குற யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த வண்டியில நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பயணம் செய்ய போறீங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த அதிசயங்களை பார்த்து பல பேர் வாயடைச்சு போயிருவாங்க. முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், ஊடல் எல்லாம் மறைஞ்சே ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை பிரிக்க நினைச்சவங்க எல்லாம் தோத்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுது. இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போற அந்த ஒரு நபருக்காக நீங்க முழு மனசோட காத்துக்கிட்டு இருங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறக்க போகுது. உடம்புல அடிக்கடி ஏதோ ஒரு சோர்வு, எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியலையே, வயசானவங்களுக்கு வர மாதிரி மூட்டு வலி, கை கால் வலின்னு எத்தனையோ உடல் உபாதைகளை நீங்க சமீப காலமா சந்திச்சிருப்பீங்க. வைத்தியம் பார்த்து எவ்வளவு பணம் செலவழிச்சாலும், பலவிதமான பரிசோதனைகள் செஞ்சு பார்த்தாலும் உடம்புல எந்த குறையும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரு உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் நீக்கி ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க போறாரு. மனசுல நிம்மதி வந்தாலே பாதி வியாதி பறந்து போயிரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க போகுது. ராத்திரி படுத்தா நிம்மதியா கண்மூடி தூங்குற அளவுக்கு உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா மாறப்போகுது. உங்களுக்கு காசு பணத்தை விட இந்த ஆரோக்கியம் தான் இப்ப ரொம்ப முக்கியம். அத அந்த கடவுள் உங்களுக்கு முழுசா கொடுக்க போறாரு. உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நினைச்சு நீங்க எத்தனையோ நாள் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. நம்ம செஞ்ச பாவம் என்ன, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கடவுள்கிட்ட நியாயம் கேட்டிருப்பீங்க. அந்த கடவுள் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு. மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபர் மூலமா உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்க போகுது. அவங்க செஞ்ச தப்பை அவங்களே உணர்ந்து உங்க முன்னாடி வந்து தலைகுனிஞ்சு நிக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறும். ஆனா கும்ப ராசிக்காரங்க நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்க மாட்டீங்க. அதனால அவங்கள மனசார மன்னிச்சு விட்டுடுவீங்க. இனிமே அவங்க உங்க நிழலை கூட தொட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கிரகங்கள் இப்போ உருவாக்கி வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வரப்போற நல்ல காலத்தை சந்தோஷமா அனுபவிக்க பழகுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போற இந்த நேரத்துல உங்க சிந்தனை எல்லாமே ரொம்ப தெளிவா நேர்மறையா இருக்கணும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. யார் என்ன வம்பு இழுத்தாலும் அதை பத்தி துளியும் கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி மட்டும் நீங்க பயணம் செய்ய போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத அத்தனை விஷயங்களும் அந்த புதிய நபர் மூலியமா உங்களை தேடி வந்து உங்க மடியில விழப்போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வெற்றிகளை கொண்டாட உங்க வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க. உங்களை குறை சொன்ன வாயெல்லாம் இனிமே உங்க புகழ பாட போறத நீங்களே சீக்கிரமா பார்க்கத்தான் போறீங்க.
நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை பல வருஷமா தீராமலே இருக்கும். நீதிமன்றம் வழக்குன்னு அலைஞ்சு அலைஞ்சு செருப்பு தேஞ்சதுதான் மிச்சம். பங்காளிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களை ஏமாத்த பார்த்திருப்பாங்க. உங்களுக்கே உரிய அந்த சொத்து உங்க கண்ணு முன்னாடியே வேற யாருக்கோ போறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 18க்கு மேல அந்த புதிய நபரோட வரவால ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அந்த சொத்துல இருக்கிற வில்லங்கம் எல்லாம் தானா விலகி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த குறையும் இல்லாம வந்து சேரும். உங்களை மிரட்டி பார்த்தவங்க, அதிகாரத்தை காட்டி அடக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ பெட்டி பாம்பா அடங்கி போயிருவாங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு, அதுவும் நீங்க துளியும் எதிர்பார்க்காத ஒரு வழியில இருந்து வரப்போகுது. இது ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலமாவோ இல்ல பல வருஷமா முடங்கி கிடந்த ஒரு சேமிப்பு பணமாவோ கூட இருக்கலாம். உங்க தலையெழுத்த மாத்த போற அந்த அதிர்ஷ்டம் இப்போ உங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளை பத்தி பெத்தவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறானே, பொண்ணுக்கு நல்ல கல்லூரியில இடம் கிடைக்குமான்னு பலவிதமான குழப்பங்கள் உங்க மனசை அரிச்சிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலைக்கு இடமே இல்லை. அந்த நபர் மூலமா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க போகுது. அவங்க படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அதிக மதிப்பெண் வாங்கி உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. அரசாங்க வேலைக்காக பல வருஷமா தேர்வு எழுதி எழுதி ஏமாந்து போன இளைஞர்களுக்கு இந்த முறை நிச்சயம் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. நேர்காணலுக்கு போய் உட்கார்ந்தா போதும், நீங்க சொல்ற பதில கேட்டு வேலை கொடுக்கறவங்க அசந்து போயிருவாங்க. உங்க மூளை அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. இத்தனை நாளா உங்க தகுதிக்கு குறைவான வேலை செஞ்சுட்டு இருந்த நீங்க இப்போ ஒரு அதிகாரமிக்க பதவியில போய் உட்கார போற நேரம் வந்துருச்சு. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையே, 4 பேர் மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடி நின்னு செய்யலான்னு போனா உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ காலம் முழுசா மாறிடுச்சு. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபரால உங்க சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. ஊர்ல நடக்கிற எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் செய்வாங்க. உங்களோட ஆலோசனைக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்க போகுது. உங்க ஆளுமை திறனை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இவெல்லாம் என்ன பண்ண போறான்னு உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்களை தலையில வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுது. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க. அந்த நல்ல எண்ணத்துக்கு இப்போ கடவுள் ஒரு பெரிய கிரீடத்தை உங்க தலையில வைக்க போறாரு. உங்களுக்கான அந்த சிம்மாசனம் இப்போ தயாரா இருக்கு. கும்ப ராசியில பிறந்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கடந்த சில வருஷமாவே மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்காகவும் புருஷன் பிள்ளைங்களுக்காகவும் உங்க ஆசைகளை எல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. குடும்பத்துல கஷ்டம் வந்தப்போ, தொழில நஷ்டம் வந்தப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கழுத்துல கிடந்த தாலி கொடியில இருந்து கையில போட்டிருந்த வளையல் வரைக்கும் கழட்டி கொடுத்திருப்பீங்க. சீக்கிரமா மீட்டுடலான்னு நினைச்சு அடகு கடைக்கு போன அந்த நகை வருஷக்கணக்கா முடங்கி போய் வட்டி கட்டவே வழி இல்லாம மூழ்கி போயிருமோன்னு நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல. சொந்த பந்தத்துல ஏதாவது விசேஷம் வந்தா போட்டுட்டு போக ஒரு புட்டு தங்கம் இல்லையே, 4 பேர் நம்மளை கேவலமா பாப்பாங்களேன்னு நினைச்சு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து எவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற அந்த புதிய நபரால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பணம் மழை பொழிய போகுது. அடகு கடைக்கு போன உங்க நகையெல்லாம் மீண்டு வந்து திரும்பவும் உங்க கழுத்துலயும் கையிலயும் ஜொலிக்க போகுது. உங்க முகத்துல இத்தனை காலமா தொலைஞ்சு போன அந்த சிரிப்பு இப்ப முழுசா திரும்ப வரப்போகுது. நீங்க யாருக்காவது செஞ்ச சின்ன உதவி, எப்பவோ செஞ்ச ஒரு தர்மம் இப்போ உங்களுக்கு பெரிய புண்ணியமா ஒரு காவல் தெய்வமா வந்து நிக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி பல பேர் சூனியம் வைக்கிற அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாங்க. நீங்க நல்லா இருக்க கூடாது, உங்க குடும்பம் செதறி போகணும்னு மண்ணை வாரி தூத்துனாங்க. ஆனா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அந்த ஒரு நல்ல குணம்தான் இப்போ உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கு. இத்தனை நாளா உங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்த கிரகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்லணும்னா உங்களை புடம் போட்ட தங்கமா மாத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவத்தையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்தான். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் உங்களை தனிமரமா நிக்க வச்சான். அந்த பாடம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில எந்த முடிவெடுத்தாலும் ரொம்ப தெளிவா, யாருக்காகவும் இறங்கி போகாம உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் மட்டுமே தைரியமா யோசிக்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இன்னைக்கு இதை செஞ்சா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லபடியா முடியும்னு. அந்த குரலுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா உங்களை தேடி வரப்போற அந்த நபரை அடையாளம் காட்டுறதே உங்க உள்ளுணர்வு தான். உங்க வாசல்ல எந்த நேரமும் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வாசல் தெளிச்சு விளக்கேத்தி மனசார சாமி கும்பிடுங்க. உங்க வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெய்வ கடாட்சம் குடிகொள்ள போகுது.
கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தர் ரொம்ப அன்பா பாத்துக்க போறீங்க. பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடந்துக்க போறாங்க. வீட்ல எப்பவும் ஒரு சுப காரியத்தை பத்தின பேச்சு நடந்துகிட்டே இருக்க போகுது. உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க எல்லாரும் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமா வாழ போறீங்க. அந்த பொற்காலம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நிம்மதியா இருங்க. உங்களுக்குள்ள எத்தனையோ திறமைகள் தூங்கிட்டு இருக்கு. வெளியே யாருக்கும் தெரியாம ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதான்னு ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், இல்ல நீங்க ஆசைப்பட்ட துறையில சாதிக்கணும்னு நினைச்சு அதுக்கு சரியான பண வசதியோ இல்ல உங்களை தூக்கிவிட ஆட்களோ இல்லாம முடங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அவர் உங்களுக்கு ஒரு முதலீட்டாளரா வரலாம், இல்ல உங்க திறமைய இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு ஏணியா கூட அமையலாம். இது வரைக்கும் இவன் என்ன பெருசா பண்ணிட போறான்னு உங்களை கேவலமா நினைச்சவங்கெல்லாம் உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போறாங்க. உங்க மூளை அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். புதுசா வியாபார ஐடியாக்கள் தோணும். யாருடைய உதவியும் இல்லாம நீங்களே சுயமாக நின்னு சாதிக்க போற ஒரு பொற்காலம் இது. எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நாம புதுசா ஒரு அடி எடுத்து வச்சா அது தப்பா போயிருமோ, கையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசும் அழிஞ்சிருமோன்னு பயந்து எதையுமே செய்யாம பின்வாங்கியிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த பயத்தெல்லாம் முழுசா தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, கிரகங்களோட முழு ஆசீர்வாதமும் உங்க குலதெய்வத்தோட துணையும் தான். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற தைரியம் எப்பேற்பட்ட சவாலையும் அசால்ட்டா சமாளிக்க வைக்கும். உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்தி கவசமா நின்னு உங்களை பாதுகாக்க போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட நீங்க நினைச்ச காரியத்துல தைரியமா இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். அவ்வளவு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் இப்போ வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போகுது. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற இந்த பணவரவையும் சமூகத்துல கிடைக்க போற அந்தஸ்தையும் பார்த்து நீங்களே பல சமயம் ஆச்சரியப்படுவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் முழு காரணம் நீங்க இத்தனை நாளா எந்த பிரதிபலனும் பார்க்காம செஞ்ச நன்மைகளும் உங்க நேர்மையும் தான். பணம் வந்த உடனே தலைக்கணம் வந்துடாம எப்பவும் போல ரொம்ப எளிமையாவும் அன்பாவும் இருங்க. ஏன்னா கும்ப ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. உங்களை நம்பி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உங்க குடும்பத்துல இனிமே எந்த குறையும் வறுமையும் எட்டி கூட பார்க்காது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன ஊடல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காத்துல பறந்து ஒருத்தர் ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ராஜாங்கம் மாதிரி மாறப்போகுது. நடக்கிற அதிசயங்களை சந்தோஷமா ஏத்துக்க தயாராருங்க. இவ்வளவு காலமா நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், சந்திச்ச அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இதுதான். அந்த மார்ச் 18 அப்புறம் உங்க வீட்டு வாசல் கதவை தட்ட போற அந்த புதிய நபரு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறாரு. இனிமே உங்க வீட்ல வறுமை, சண்டை, குழப்பம் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. காலையில எந்திரிச்சா ஒரு புது நம்பிக்கை, ராத்திரி படுத்தா நிம்மதியான ஆழமான தூக்கம். இதுதான் இனிமே உங்க நிரந்தரமான வாழ்க்கை. இது வரைக்கும் கவலையில நனைஞ்ச உங்க தலையணை இனிமே ஆனந்த கண்ணீர்ல மட்டும்தான் நனைய போகுது. எந்த குறையும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்க கைக்கு தானா தேடி வந்து சேரும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் அரணாக நின்னு வழி நடத்த போகுது. சமுதாயத்துல இவன்லாம் என்னத்துக்கு இருக்கான்னு உங்களை தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. அதனால இனிமே பழச நினைச்சு நடந்த கசப்பான விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்படுறத முழுச விட்டுங்க. வரப்போற இந்த பொற்காலத்தை 2 கையாலையும் அரவணைச்சுக்க மனசார தயாராயிருங்க. உங்க நல்ல மனசுக்கு, உங்க உண்மையான உழைப்புக்கு, மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காத உங்க குணத்துக்கு அந்த ஆண்டவன் கொடுக்க போற மிகப்பெரிய சன்மானம் இது. இனிமே எதையும் நினைச்சு பயப்படாம, எந்த தயக்கமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியே தைரியமா எடுத்து வைங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கான பிரம்மாண்டமான வெற்றி உங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவும் சிரிச்ச முகத்தோட முழு நிம்மதியோட இருங்க. இனி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.